ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோதுமை மாவில் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போவுமே அரிசி மாவு இட்லி, தோசை இதே தான் சாப்பிட்ருக்கோம். உப்புமா, சப்பாத்தி இதை விட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவில் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கோதுமை மாவு, தயிர் 1 கப்பு, தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோடாப்பு கொஞ்சம், மல்லித்தலை, தேவையான உப்பு, அவ்வளோதான். இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் இந்த கோதுமை மாவை லைட்டாக வறுத்துக்குங்க. பாருங்க, லைட்டாக இப்போ சூடு பண்ணியாச்சு. லைட்டாக மணம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிடுங்க. லைட்டாக மணம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறம் அதில் 1 கப்பு தயிர் ஊற்றிக்கிங்க. தயிர் ஊற்றிட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு லைட்டாக மாவு தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்படி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. வறுத்த கோதுமை மாவு, உப்பு, 1 கப்பு தயிர், இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து இதில் ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் இட்லி ஊற்றணும். அந்த தாளிக்கிற ஐட்டம் என்னங்கிறது காமிக்கிறேன். இப்போ இதில் கடாய் வச்சுட்டு சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்தம்பருத்தி போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. போட்டுட்டு அதில் நான் கேரட் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா லைட்டாக வதக்கிக்கிங்க. இல்லை, லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. மாவில் உப்பு போட்டிருக்கோம், ஆனால் லைட்டாக வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை, இதில் இஞ்சி பீஸ் 1 பீஸ் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வணக்கி வச்ச காய், கேரட்டு இதெல்லாம் போட்டு வணக்கி வச்சுருக்கோம்ல, இதை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் சமையல் சோடா, சும்மா ஒரு பிஞ்ச், ஒரு 1/2 ஸ்பூன் சமையல் சோடா போட்டுக்குங்க. போட்டுட்டு
நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு, பார்த்துக்குங்க. இட்லி மாவு மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதை எடுத்துருக்கிற பாருங்கள் சுவையான அட்ராக்டிவான கோதுமை இட்லி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.